நாட்களில் நாம் அந்த மாத வாக்கின்படி யாக்கோபின் இஸ்ரவேல் யூதா வம்சத்தார் இஸ்ரவேல்னா தெரிந்து கொண்ட ஜனம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த நாளில் அடுத்த அடுத்த குறிப்பாக என்னென்னா, புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி உன்னை ரட்சிப்பேன். அவர் செய்வார். புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்வார். சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஏசாயா 55 அதிகாரம் கடைசி வசனம் 13 வசனம் பார்த்திங்கன்னா, முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சரிக்கு பதிலாக மிருதுச்செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போனா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. இந்த இடத்துல அந்த முள் போன்ற காரியங்களெல்லாம் ஆண்டவர் தேவதாரு விருட்சமாக மாற்றுகிறார். காஞ்சரி போன்ற காரியங்களெல்லாம் மிருது செடியாக மாற்றுகிறார். அது என்ன அப்படின்னா, சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அதான் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்போது உன்னை மாற்றுவேன்னு சொன்னார்லாம். எந்தெந்த காரியங்களெல்லாம் நம் சாபமாக மற்றவர்களுக்கு இருக்கிறோமோ அந்த காரியங்களெல்லாம் நம்மை ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். நம்மளுடைய வசனத்தை விசுவாசிக்கும். புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே உன்னை ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்வார். அந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதாக்காலம் நம்முடைய தேவன். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த காரியங்கள்லாம் சாபத்தின் கிரியைகள் இருக்கோ அதையெல்லாம் மாற்றி ஆசீர்வாதமாக மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாக சாட்சியாக வைக்க போகிறார். நாம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டும். அந்த விசுவாசத்தின் கிரியை நம்மளை நடப்பிக்க கர்த்தரிடத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆமென்.